Good morning to you all students. So in this video we are going to see about paleobotany. Okay, paleobotany அப்படின்றத டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை paleobotany? paleo ப்ளஸ் பாட்டனி அப்படின்னு பிரிக்கலாமா? ஸோ க்ரீக் வேர்டு இது பேலியோ அப்படின்றது ஒரு க்ரீக் வார்த்தை. தட் மீன்ஸ் ஓல்டுன்னு அர்த்தம். பாட்டனி யூ நோ அபவுட் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பாட்டனி இல்லையா? ஸோ ஓல்டு பிளான்ட் ஆதி காலத்தில் பழைய காலத்தில் மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன பிளான்ட் இருந்தது அதை பற்றின ஸ்டடியை தான் நம்ம பாலியோபாட்டனி சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பேலியான்டாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓல்டு பிளான்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் பாலியோபாட்டனி. சரி, எப்படி படிச்சிருப்பாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க? தட் மீன்ஸ் இட் இஸ் எ ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ரிமைன்ஸ் ஆஃப் ஜுவாலஜிக்கல் பாஸ்ட். ஸோ ஓகேவா? ஸோ பழைய பிளான்ட்டுகளை நம்ம திரும்ப மீட் எடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பழைய ஜுவாலஜிக்கலில் நம்ம பழைய காலத்தில் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி தான் பாலியோபாட்டனி. ஓகேவா? ஸோ இன் திஸ் plant fossil அப்படின்றது என்னது? இட் இஸ் எனி ப்ரிசர்வ்டு பார்ட் ஆஃப் எ பிளான்ட் தட் டைட் லாங் பேக். ஓகேவா? புரியுதா? இப்போ என்னென்ன பாலியோபாட்டனின்றது அந்த காலத்தில் எப்போ ஒரு சில செடிகள் இருந்திருந்து அது இறந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பிளான்ட்டை தான் நம்ம ஃபாசில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓல்டு பிளான்ட்டை தான் நம்ம ஃபாசில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபாசில் அப்படின்றது 100 to million years ஆஃப் ஓல்டு, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ட்டை கூட நம்ம சேர்த்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் திஸ் paleobotany fossils plants are disarticled parts of the plant. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த செடியை கண்டுபிடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அந்த செடி முழுசாக கண்டுபிடிச்சி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா டிஸ்ஆர்டிக்கல்டு, அதாவது வேர் ஒரு பக்கம், இலைகள் ஒரு பக்கம், கனி ஒரு பக்கம், ஸ்டெம்மர், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப அபூர்வம். அதாவது ஹோல் பிளான்ட்டாக ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி ரேர், ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபாசில்ஸ்? ஸோ ஃபாசில்ஸ் இட்ஸ் த்ரோ லைட் ஆன் பைலோஜெனி அண்ட் எவால்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்டோட எவால்யூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலக்கூறாக இருக்குது. இட் கிவ்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு த பிளான்ட் கிங்டம். ஸோ இப்போ பிளான்ட் கிங்டமில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஃபாசில்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க எந்த செடி எந்த மரத்தில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதனோட வேறு பூவு செடி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. And also in the descriptive and comparative anatomy ஃபீல்டுலேயும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இட்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல். நெக்ஸ்ட் வந்து கஸ்பர் மரியா வோன் ஸ்டெயின்பர்க். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்டனி. ஸோ பாலியோபாட்டனிக்கான இவர் தான் வந்து ஃபாதர், காஸ்பர் மரியா வோன் ஸ்டெயின்பர்க். ஹீ இஸ் ஃப்ரம் ஈரோப் கண்ட்ரி. ஹி வாஸ் born in 1761 to 1838. He has published his work in a Bohemian National Museum in Prague. கேவ அந்த மியூசியத்தில் அவர் வந்து ஒரு மியூசியமில் அவளோட ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணார். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாலியோபாட்டனி ஆல்சோ. தென் name called Birbal Sahani. He is called as father of Indian paleobotany. 1891 1944 his birth and death. So he has presented his research on 2 different areas. அவரோட ரிசர்ச் கொடுத்துருக்காங்க paleobotany regarding so what he has brought அப்படின்னா the anatomy and morphology of paleozoic ferns. paleozoic fernsோட ஃபர்ன்ஸுன்றது 5 டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சியோசோம்ஸில் நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ அதனோட மார்ஃபாலஜி, அனட்டாமி அண்ட் மார்ஃபாலஜி, செடி வகைகள் உயரமாக குள்ளமாக, க்ரீன் கலர், பச்சை கலர்,
க்ரீன் கலரில் எல்லோ கலரில் லீவ்ஸ் இருக்குது, அதனோட காய் இப்படி இருக்கும், கனி இப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா அனட்டாமிக்கலாக. ஸோ அதை பற்றின ரிசர்ச்சை அவர் ரெண்டு ஏரியாஸில் கொடுத்துருக்கார். அந்த ஃபஸ்ட்டு ஒன் இது. செகண்டு, ஃபாசில் பிளான்ட் ஆஃப் இந்தியன் காண்ட்வானா ஃபார்மேஷன். ஸோ இந்தியன் காண்ட்வானாவில் இவர் வந்து ஃபாசில் பிளான்ஸ் எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து நமக்காக வச்சுருக்கிறாரு. ஓகே, திஸ் இஸ் அபவுட் தட் பேலியோ பாட்டனி.